வணக்கம்ங்க. நம்ம எஸ்கே நர்சரி கார்டன்லேருந்து இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடையில் இருக்க செடிகளை தாங்க. எல்லா செடியுமே கம்ப்ளீட்டாக போடலான் இருக்கோம். பாருங்கள் என்னென்ன செடி நம்மகிட்ட இருக்குன்ட்டு பாருங்கள். டெய்லி போடுறோம் பாருங்கள். இது என்னான்னு கேட்டிங்கன்னா மூங்கிலுங்க, பச்சை மூங்கில். பார்டருக்கும் வைக்கலாங்க. பார்டருக்கு வச்சு தேவைப்பட்ட மாதிரி வெட்டி விட்டுக்கலாம். இல்லை மரமாகணுன்னா 8 அட்டை நடணுங்க. 8 அட்டை நட்டால் மரமாகுங்க. பச்சை மூங்கிலுங்கிறதுங்க. இது எல்லா மண்ணுக்கும் எல்லா தண்ணிக்கும் வளரக்கூடியதுங்க. இது நார்மலாக பராமரிப்புலாம் அதிகம் தேவையில்லைங்க. நார்மலாக வளர்த்தாவே போதும். தண்ணி மட்டும் விட்டால் போதுங்க. உப்பு தண்ணி எல்லா தண்ணிக்குமே வருமுங்க. இது என்னான்னு கேட்டிங்கன்னா கத்தாழைங்க. ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கத்தாழை, பாம்பு கத்தாழை. இதில் 2 குவாலிட்டி இருக்குங்க. இது ஒரு குவாலிட்டி. அடுத்து இந்த சைடில் எல்லோ கலர் கலந்த மாதிரி ஒன்று வருங்க. இது ஒரு குவாலிட்டிங்க. இது அதே மாதிரி தாங்க. தண்ணி அதிகம் தேவையில்லை. வறண்ட பூமிக்கு வரும், எல்லா இடத்துக்கும் வரும். தொட்டியில் போட்டு வளர்க்கலாம், பார்டருக்கும் வைக்கலாம், தொட்டிலையும் போட்டு வளர்த்துக்கலாங்க. இது வந்துங்க கற்பூரவல்லிங்கிறதுங்க. கற்பூரவல்லி இது வந்து ஸ்பெஷல் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த சளி பிடிச்சிருந்தா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சாரை கையில் கசக்கி புழிஞ்சு கொடுத்தோம்னா அந்த சளி எப்படியாப்பட்ட சளியும் விட்டுருமுங்க. இது இலவசமாக, அதாவது இலவசமானா நம்ம வளர்க்குறோங்க. ரொம்ப அதிக காசு இல்லாமல் வரக்கூடிய செடிங்க. இதை வச்சு நம்ம குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ சளி பிடிச்சிருந்தா நல்ல முறையில் இதை கசக்கி கொடுத்தோம்னா சளி விளையிருங்க. இதை நிறையா பேர் தெரியாமல் தான் மருந்து மாத்திரைக்கு போகிறோம். இது இயற்கைங்க, சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி ரணகல்லிங்க. அதாவது ரணகல்லி பேர். சில பேர் கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்க. கல்லடைப்பு சரியாகுங்க. கல்லடைப்புக்கு இந்த இலைய சாப்பிட்டோம்னா ஒரு நார்மலான கல்லடைப்பெல்லாம் விலகிருமுங்க. பெரிய சைஸுகளில் இருக்கிறது விலகாதுங்க. ஒரு நார்மலானது ஒரு 4 mm இப்படி, இந்த மாதிரி 5 mm இப்படி இருக்க கல்லுகள்லாம் சாப்பிட்டோம்னா விளையிருங்க. ஒரு சின்ன இதாக இருந்தால், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு நார்மல் போனோம்னா அது மருந்து மாத்திரை சாப்பிடாம இந்த கல் கரைகிறதுக்கு இது நல்ல செடிங்க. பாருங்கள். இது டவுட் இருந்தால் கேளுங்க, நாங்கள் விளக்கம் சொல்கிறோம். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியுங்க. எல்லா வயசானவங்களுக்கும் நிறையா பேர்த்துக்கு தெரியுங்க. இது கிராமத்து ஆளுகளுக்கெல்லாம் இது எல்லாமே நல்லா தெரியும். இயற்கையான முறையில் வர்றதுங்க. சைடு எஃபெக்ட் இல்லாமல், உடம்புக்கு பாதிப்பு இல்லாமல், சும்மா நார்மலாக. இது ஒரு 2 இலைங்க. 2 இலை டெய்லி சாப்பிட்டா போதுங்க. இது எவ்வளவோ உடம்புக்கு நல்லதுங்க. கல்லடைப்பு, சர்க்கரை இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இது சாப்பிட்லாங்க. பாருங்கள். நன்றி, வணக்கமுங்க.